والقرآن الحكيم إنك لمن المرسلين على صراط مستقيم تنزيل العزيز الرحيم إذا وقعت الواقعة ليس لوقعتها كاذبة خافضة رافعة இந்த சூறாக்கள் ஓதி உம்மா புள்ளைய தூக்கமாக்குறா அந்த புள்ளட கண்ணப்படியே புத்திப்படுகிறது உம்மட குர்ஆனை கேட்டு இந்த புள்ளையில காலையில எழும்புது தஹஜ்ஜத்துக்கு புள்ள எழும்புது சுபஹுக்கு பிறகு புள்ள எழும்புது வாப்பா ஓதக்கூடிய ஓத கேட்டு வாப்பா என்ன செய்தாரு சுபஹல இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா ومن الليل فتهجد عسى ربك ان يبعثك مقاما محمودا ومن الليل عسى الله قرآن சொல்றான் ان قرآن الفجر كان مشهودا ஃபஜ்ருடைய நேரத்துல சுபஹுடைய நேரத்துல நீங்க ஓதக்கூடிய குர்ஆனை கேட்கிறதுக்கு ரஹ்மத்துடைய மலக்குமார் உங்கள் வீட்டுக்கு வராங்க இன்னைக்கு நாங்க பரக்கத் எடுக்கிறதுக்கு வீட்ல போத்தம் தொங்க போடுறோம் அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்லுது வீட்ல சுபஹ்ல குர்ஆன் ஓதுங்க சுபஹ்ல குர்ஆனை வெளிப்படுத்துங்க குர்ஆனுடைய சத்தத்தை வெளியாக்குங்க இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா இது குர்ஆன் சொல்லுது என்ன நீங்க உங்க வீட்ல ஓதுங்க சுபஹுடைய நேரத்துல ஓதுங்க ரஹ்மத்துடைய மலக்குமார் உங்க வீட்டுக்குள்ள வந்துடுவாங்க இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் உள்ளத்துல கையை வச்சு கேட்டு பார்த்தோம்னா வேற யாரையும் பார்க்க வேணும் எத்தனை முறை ஏண்ட பிள்ளைய குர்ஆனை ஓதி தூக்கமாக்கி இருக்கிறேன் எத்தனை முறை ஏண்ட புள்ள குர்ஆனை ஓதுற சத்தத்தில் எழுந்திருக்குது இன்னைக்கு எத்தனை பேருட புள்ள அந்த இங்கிலீஷ் படத்தை பார்த்து கொண்டே புள்ள தூங்கிச்சுது இன்னைக்கு எத்தனை பேருடைய புள்ள அந்த தமிழ் படத்தை பார்த்து கொண்டே புள்ள தூங்கிச்சுது எத்தனை பேருடைய புள்ள அந்த கிரிக்கெட் மேட்சை பார்த்து கொண்டே புள்ள தூங்கிச்சுது எத்தனை பேருடைய புள்ள அந்த 2020 மேட்ச்ல அந்த ஆடக்கூடிய காசிகளையும் அந்த பெண்களையும் பார்த்து புள்ள தூங்கிச்சுது இத கொஞ்சம் புள்ளத்துல கையை வச்சுக்கிட்டு பாருங்க நான் வெளியே பேசல எங்கள்கிட்ட நடக்கிறத பேசுறேன் குர்ஆன் ஒரு மிக முக்கியமான செய்தியை என்ன ஓதும் கொண்டீங்க குர்ஆனை பாடமாக்குனீங்க குர்ஆனை விளங்கு கொண்டீங்க குர்ஆனை பாடமாக்குறது ஒன்றுதான் இந்த உம்மத்துல உள்ள ஒவ்வொருத்தருக்கும் குர்ஆனை பாடமாக்கி எல்லாருக்கும் பாடமாக்கி நான் பார்த்திருக்கிறேன் இஸ்லாத்துக்கு வந்தவங்க பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த ஒரு வாலிபர் இஸ்லாத்துக்கு வந்தார் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பிறகு அவர் தாவா பணிக்காக வேண்டி தீன படிக்கிறதுக்காக வேண்டி பாகிஸ்தானுக்கு வந்திருந்தாரு நாளே கிட்டத்தட்ட 5 மாசம் பாகிஸ்தான்ல இருந்தாரு 5 மாசத்துக்கு பிறகு அவர் மஷூரா கேட்கிறாரு நான் குர்ஆனை பாடமாக்க வேண்டும் இந்த குர்ஆனை விளங்க வேண்டும் இந்த குர்ஆனை மெமரைஸ் பண்ணணும் இதுக்கு எனக்கு அனுமதி தாங்கன்னு சொல்லி அனுமதி கொடுக்கப்பட்டது ஒரு மദ്രസാவுக்குள்ள போனாரு அன்புக்குரிய சகோதரர்களே அன்பான பெரியார்களே அன்பான தாய்மார்களே தன்னுடைய வாழ்க்கையில 6 மாசம் 180 நாளையில குர்ஆனை பாடமாக்கி முடிச்சார் இது குர்ஆன் அற்புதங்கள் உண்டு குர்ஆனை பாடமாக்கோட வந்து நியத்து வச்சா பாடமாக்கேரும் வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ரி மஹல் மின் முத்தக்கிர் குர்ஆன் திருப்பி கேட்கிறது குர்ஆனை நாங்க லேசாக்கி வச்சிருக்கிறோம் இந்த குர்ஆனை பாடமாக்க கூடியவங்க யாரும் இருக்கிறீங்களா இது பாடமாக்க பாருங்க ஒண்ணே குர்ஆனை ஓதுறது குர்ஆனை பாடமாக்குறது குர்ஆனை அர்த்தம் விளங்குறது இதெல்லாம் இருக்கக்கூடியவைகள் இதெல்லாம் ஃபர்து கிஃபாயா ஃபர்து ஐன் கட்டாயம் செய்ய வேண்டிய விஷயங்கள் இதுக்கு மேல சில விஷயம் இருக்கிறது இதை கட்டாயம் ஒவ்வொருத்தரும் செஞ்சே ஆகணும் அதுல ஒன்று தான் குர்ஆனுடைய நம்பிக்கை ஃபேத் ஈமான் குர்ஆனை விசுவாசம் கொள்றது இது எப்படி தெரியுமா இது இல்லட்டி இஸ்லாத்துக்குள்ள இல்ல ஒருத்தர் சொல்றாரு குர்ஆன் 6666 ஆயத்துல 6665 ஆயத்தை நான் நம்புறேன் எனக்கு ஒரு ஆயத்துல மட்டும் டவுட் ஒரு ஆயத்தை மட்டும் எனக்கு சந்தேகம் கண்டு பார்க்க வேண்டிய கட்டம் எந்த ஆயத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை இந்த ஆயத்தில் எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்குன்னு சொன்னால் நாங்க சொல்றோம் உங்களுடைய ஜனாசா முஸ்லீம்கள் அடக்கப்படக்கூடிய மையவாதிகள் அடக்கம் செய்யப்பட மாட்டாங்க நாங்க சொல்லுவோம் என்ன நடந்தாலும் சரி குர்ஆன் சொல்லக்கூடிய கருத்து உண்மையானது குர்ஆனுடைய போதனைகள் உண்மையானது இதற்கு மாற்று கருத்துக்கு இடமில்லை இதை விசுவாசம் கொள்ளுவது எங்களுடைய கடமை எப்படி என்று சொன்னா குர்ஆனை ஓதி காட்டினா கான
எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான சம்பவம் தான். மிம்பர்ல இருந்து சொல்றாங்க, இன்றைக்கு மகருடைய தொகையை கட்டுப்படுத்த வேண்டும், மகர் ரொம்ப கூடிக்கொண்டு போகுது என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் பின் வரிசையில் இருந்த ஒரு பெண் எழுப்பி சொன்னா, உமரை பார்த்து, உமரே, குர்ஆன்ல அல்லாஹ் தொடர்ந்து வச்சிட்ட நீங்க எப்படி கட்டுப்படுத்தேன்? உங்களுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒரு பெண்ணுக்கு வேணுமெண்டா தண்ட கணவனிடத்தில் வேணுமெண்டா மகர் கேட்டு வாங்கேலும். எப்படி கேட்டு வாங்கேலுமெண்டா ஒரு குமியல் தங்கம் தாங்கோடு கேட்கும். என்ன கட்டுற குமியல்? ஒரு குமியல் துமியல் தங்கம் எனக்கு மகராக தந்தால்தான் என்ன முடிக்க ஏழும் என்று கேட்கிற ரைட்ஸ் அல்லாஹ் பெண்களுக்கு கொடுத்திருக்கிறான். இதற்கு மறுபக்க நேர் மாறி நாங்க கேட்கிறவங்களுக்கு பெண்களுக்கு எனக்கு இதை தந்தால் நான் ஒன்ன முடிச்சு கொள்வேன். எனக்கு வீடு தான், எனக்கு தொழில் வாய்ப்பு, எனக்கு பணம், எனக்கு வாகனம், எனக்கு எல்லாம் தந்தா உங்களுக்கு நான் மனைவியாக வாரேன் என்று நாங்க சொல்றோம், கணவனாக வாரேன் நாங்க சொல்லுகிறோம். இது குர்ஆனுடைய கோட்பாட்டுக்கு நேர் முரணான கோட்பாடு. குர்ஆன் சொல்லுது மஹர் கொடுத்து முடிக்கணும். அந்த பெண் பின்னிக்கிறது சொல்ல உமரை பார்த்து, உமரே, அல்லாஹ் குர்ஆன்ல ஓபனா சொன்னதை லிமிட் பண்றதுக்குரிய ரைட்ஸ் உங்களுக்கு இருக்கான்னு கேட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா மிம்பரில் சொன்னாங்க, அந்த பெண் சரி சொல்லுகிறாள், உமர் தவறு சொல்லுகிறான். உமருடைய கூற்று தவறு. கான வக்காவன் இந்தல் குர்ஆன், குர்ஆன் எதை சொல்லுதோ அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணினாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு முன்னால குர்ஆன் ஓதி காண்பிக்கப்பட்டா கான வக்காவன் இந்தல் குர்ஆன், அப்படியே அழுது கொண்டிருப்பாங்க. எனவே குர்ஆனை நம்புறது, இதை பற்றி சொல்லுவதாக இருந்தால் எப்படி நம்ப வேண்டும், சஹாபாக்கள் எப்படி நம்பினாங்க, குர்ஆனுடைய கூற்றை எப்படி விசுவாசம் கொண்டாங்க, இதை பற்றி ஏராளமான சம்பவங்கள், ஏராளமான படிப்பினைக்குரிய ஆதாரம், படிப்பினைக்குரிய உண்மையான தத்துவங்களை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. எனவே குர்ஆனுக்கு செலுத்த வேண்டிய முக்கியமான கடமைகள் ஒன்றுதான் குர்ஆனுக்கு இதாத், குர்ஆனை நம்புறது. இன்னும் ஒன்று இருக்கிறது. இரண்டாவது, மூணாவது குர்ஆனுக்கு செலுத்த வேண்டிய கடமைகள். அன்பானவர்களே, இதை பற்றி கொஞ்சம் டீப்பாக நான் கதைக்க போகிறேன். குர்ஆன் சொல்லக்கூடிய அத்தனை விடயங்களையும் தன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வருவார். யாரும் உலகத்தில் பிக் அண்ட் சூஸ் எனக்கு இது நல்ல இதை மட்டும் கொண்டு வாரு இல்லை. அந்த இஸ்லாத்தை அல்லாஹ் விரும்பவும் இல்லை, அந்த இஸ்லாத்தை அல்லாஹ் நேசிக்கவும் இல்லை, அந்த இஸ்லாத்தின் பக்கம் அல்லாஹ் அழைப்பு தரவும் இல்லை. அல்லாஹ் குர்ஆனில் ஒன்றை சொல்றான், நீங்க தீனுக்குள்ள வருவதாக இருந்தால் ஒரு கால் உள்ளுக்கு ஒரு கால் வெளியே அப்படி வரலாம். எனக்கு அப்படி தேவை. தொழுகிற இஸ்லாமிய முறைப்பிரகாரம், தொழில் மாற்று மதத்தை சார்ந்த முறைப்பிரகாரம். தொழுகையில வந்தா கேட்கிறாங்க, தக்பீர் இங்க கட்டணுமா, இங்க கட்டணுமா, விரல நீட்டணுமா, குரு தோதணுமா, எல்லாம் கேட்கிறாங்க. ஆனா வியாபாரத்தை பார்த்தா அவங்களுக்கு வியாபாரத்துல வட்டி ஹலால், அவங்களுக்கு வியாபாரத்துல வட்டி ஹலால் இல்ல. வியாபாரம் சரியா இருக்குது, தொழுகையும் சரியாக இருக்குது. குடும்ப வாழ்க்கையை பார்த்தா அவங்களுக்கு கோ கல்ச்சரல், கோ என்வாயர்மெண்ட், அதாவது ஆண் பெண் கலப்படம், இதை பத்தி அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அலட்டி கொள்றாங்களே இல்லை. அது அவங்களுக்கு சோசியல் லைஃப், அவங்களுடைய ஹேபிட் அப்படித்தான் இருக்குது. அவங்க பார்க்கிறாங்க ஆண் பெண் கலப்படம் இல்லாம ஒன்றுமே சரி வர மாட்டாது, அதுல போறாங்க. நான் அல்லாஹ் சொல்றான், இப்படிப்பட்ட இஸ்லாம் எனக்கு வாழும், இப்படிப்பட்ட இஸ்லாம் எனக்கு வாழும். முதபதபீன பைன ذلك லா இலாஹா உலாஹி வலா இலாஹா உலாஹி, ரெண்டுக்கு மத்தியில் ஒரு நாள் தக்கடிக்க வரும். அங்கலே இல்லை இங்கலே இல்லை, ஒரு கால் அங்கல ஒரு கால் இங்கல, ரெண்டு தோணியில ஏறி சவாரி செய்ய முடியாது. உத்ஹுலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்துக்குள்ள சம்பூர்ணமாக வாங்க, டோட்டலி பார்ஷலி இல்ல, இஸ்லாத்துக்குள்ள சம்பூர்ணமாக டோட்டலி இஸ்லாத்துக்குள்ள வாங்க. அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய இஸ்லாம் எனக்கு தேவையில்லை, ஏண்ட தீன் உங்களை மட்டும் தேவையற்றது, ஏண்ட தீன் உங்களுக்கு தேவை, ஆனா ஏண்ட தீனுக்கு நீங்க தேவையில்லை. இஸ்லாத்துக்குள்ள வருவதாக இருந்தால் டோட்டலி இஸ்லாத்துக்குள்ள வர வேண்டும். மென்டலி இஸ்லாம், அமலும் இஸ்லாம், ஃபேத்தும் இஸ்லாம், நடையும் இஸ்லாம், ராவும் இஸ்லாம், பகலும் இஸ்லாம், கணவன் மனைவியுடைய உறவும் இஸ்லாம். அல்லாஹ் சொல்றான், இஸ்லாத்துக்குள்ள சம்பூர்ணமாக வரும். இப்படி பார்க்கக்குள்ள நாம் ஒவ்வொருத்தரும் தௌபா செய்யணும். ஏண்ட வாழ்க்கையும் டோட்டலி இஸ்லாம் ஆகல, உங்களோட வாழ்க்கையும் டோட்டலி இஸ்லாம் ஆகல. வட்டி ஹராம். நான் வந்து கேட்கிறேன், ஹராம் என்று சொன்ன உடனே
எங்களுடைய பார்வையை சுருக்க போறது வட்டி வாங்குறது. அப்ப சொல்லுவாங்க நாங்க வட்டி வாங்கல, மாஷா அல்லாஹ் சுத்தம் இல்ல. ஹராம் என்றது வட்டி மட்டுமல்ல. உதாரணமா வச்சுக்கோங்க, ஒரு கடையில ஒரு நிறுவனத்துல நான் தொழில் செய்கிறேன். அந்த தொழில் செய்யக்குள்ளே எக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்கிறேன். 8 மணிக்கு வேலைக்கு வருவேன், 5 மணிக்கு தான் போவேன். ஒரு பாடசாலையில டீச் பண்றேன். அப்ப 2 எக்ரிமெண்ட் இருக்கும். 8 மணிக்கு வருவேன், 2 மணிக்கு போவேன். சிலபஸ் இந்த சிலபஸை பூர்த்தி செய்யணும். இப்போ ஒருத்தர் சிலர் தெரியுமா, 8 மணிக்கு போறாரு, 2 மணிக்கு வாராரு, மாஷா அல்லாஹ் டைம் பங்க்சுவாலிட்டி இருக்குது. ஆனா சிலபஸை பூர்த்தி செய்யறாரு, சிலபஸ்ல குறைச்சல் செய்யறாரு. அப்படி இல்ல, சிலபஸை பூர்த்தி செய்யறாரு, பங்க்சுவாலிட்டி இல்ல. இவர் எப்படிப்பட்டவர்? இவருடைய சம்பளம் ஹராமா ஹலாலா? இவர் வட்டி வாங்குறாரா ஹலால் இருக்கிறாரா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வயலுல் லில் முத்தஃபிஃபீன், அளவை நிறுவையில் குறை செய்யக்கூடிய மக்களுக்கு வயல் என்ற நரகம் இருக்கிறது. அப்ப ஏண்ட தொழில் 8 மணிக்கு ஆகும், ஏண்ட தொழில் 6 மணிக்கு ஆகும், ஏண்ட தொழில்ல இதை நான் டெலிவரி பண்ண வேண்டும், இந்த சிலபஸை நான் பூர்த்தி செய்ய வேண்டும். அந்த சிலபஸை பூர்த்தி செய்யாம நேரத்தாளுக்கு கொடுக்காம நான் பணத்தை சம்பாதிக்க இருந்தால் அந்த பணம் ஹராமான பணம். அந்த பணம் ஹராமான பணம். ஹராம் என்று இன்னும் இருக்குது. இதுவரைக்கும் நாங்க யாருமே தௌபா செய்யாத ஒன்றுதான் அனந்தர சொத்துல செஞ்ச துரோகம். அனந்தர சொத்துல செஞ்ச துரோகம். பாப்பா மௌத்தாகிட்டாரு, சொத்தை எப்படி பிடிக்கணும்? பாப்பா மௌத்தானா சொத்து எப்படி பிடிக்கப்பட வேண்டும்? இந்த விஷயத்தை கருத்தில் எடுக்கும். பாப்பா மௌத்தானா சொத்து எப்படி பிரிக்கப்பட வேண்டும்? கணவன் மௌத்தாகிட்டாரே, சொத்து எப்படி பிரிக்கப்படும்? ஒரு ஒருத்தர் மௌத்தாகிட்டாரே, மௌத்தான உடனே தான் அந்த ஜனாசாவுடைய தம்பிமார்ங்க மாறாங்க, வந்து சொல்றாங்க, இல்ல சொத்தெல்லாம் எங்களுக்கு வேணும், மைனி கொண்டு போகக்கூடாது. மைனி யாரு? மௌத்தான மையத்துக்கு. மௌத்தான மையத்துக்கு மனைவி யாரு? மௌத்தான மையத்துக்கு உங்களோட மனைவி. அவட பங்கு இஸ்லாம் சுட்டி காட்டி இருக்கிறது. எந்த அளவுக்கு கண்டா விசாலமான ஆழமான டாபிக். அனந்தர சொத்து குர்ஆன் பேசி இருக்கிறது, குர்ஆன் சொல்லி இருக்கிறது. அனந்தர சொத்து எப்படி பங்கு வைக்கப்பட வேண்டும்? ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லுங்க. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மார்க்க அறிஞர் தான் முஃப்தி தகி உஸ்மானி சொல்லக்கூடியவர். நான் நினைக்கிறேன் மாலையில் இருக்கக்கூடிய இந்த பேங்க் ஆஃப் மாலைக்கும் அவரே இஸ்லாமிக் பேங்கினுடைய அந்த டிவிஷனுக்கு அட்வைசராக அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார் என்று நினைக்கிறேன். அவர் அட்வைஸ் பண்ணி கொண்டிருக்கிறாரே. அப்படிப்பட்ட எக்கானமிஸ்ட், ஒரு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஜட்மெண்ட் தான் ப்ரோஹிபிட்டேஷன் ஆஃப் த ரிபா இன்ட்ரெஸ்ட் சொல்லக்கூடிய ஜட்மெண்ட்டை சுமார் 1500 பக்கங்களை கொண்டு ஒரு ஜட்மெண்ட் கொடுத்தாரு. அவர் கோர்ட்ல, சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜாக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு மேதை தான் முஃப்தி தகி உஸ்மானி சொல்லக்கூடியவர். பல வகையான பணிகள் எல்லாம் அவரை கொண்டு வாங்கியிருக்கிறார். அவர் கிதாப் எழுதுகிறாரு, என் வாப்பா முஃப்தி ஷஃபீ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மௌத்தாகிட்டாங்க. என் வாப்பட ஜனாசாவில் நாட்டினுடைய தலைவர், நாட்டினுடைய பிரதமர் ஜியாவுல் ஹக் அவர்கள் பங்கெடுத்தார்கள். என் வாப்பட ஜனாசாவை தூக்கி கபரில் வைக்கிறதுக்கு ஜெனரல் ஜியாவுல் ஹக் தான் கபருக்குள் இறங்கினாரு. அவர் சொன்னார், நான் தான் இன்னைக்கு இறங்க வேண்டும், நான் தான் தகுதியாக என்று சொல்லி ஜனாசாவை தூக்கி அவர் தான் கபரில் வைச்சார். அந்த புள்ளி அமைந்திருப்பான் 2 பேர். முஃப்தி தகி சொல்றாரு, ஜனாசாவை அடக்கிட்டோம். என் வாப்பட உஸ்தாதுமார்கள் ஒருத்தர் தான் டாக்டர் அப்துல் ஹை சொல்லக்கூடியவர். இந்த டாக்டர் அப்துல் ஹை என் வாப்பட உஸ்தாத். என் வாப்பா மௌத்தாகிட்டாரே, வாப்பட ஜனாசாவில் பங்கெடுக்கிறதுக்கு அவரும் வந்திருந்தார். அசருடைய தொழுகைக்கு பிறகுதான் ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டது. மாலை நேரம் அவர் போகல. இந்த ஹசரத் டாக்டர் அப்துல் ஹை அவர்கள் மதரசாவில் தங்கிவிட்டார். இஷாவுடைய தொழுகைக்கு பிறகு என்ன கூப்பிட்டு சொன்னாரு, முஃப்தி தகி சொல்றாரு, என்ன கூப்பிட்டு சொன்னாரு, சரியான தலைவலியாக இருக்குது, என்ன சரி மருந்து இருந்தா கொண்டு வாங்க. முஃப்தி தகி சொல்றாரு, நான் நேரே போனேன் என் வாப்பட ஊருக்கு. என் வாப்பா பாவிக்கக்கூடிய சில மருந்து வகைகள் இருக்குது, இந்த மருந்தை கொண்டு கையில். ஹஜ்ரத் அவர்களே, இது வாப்பா பாவிச்ச மருந்து, இதை பாவிப்போன்னு சொல்லி முஃப்தி தகி ரொம்ப கவலையோட சொல்றாரு,
இந்த சந்தர்ப்பத்தில் அந்த ஹஜரத் அவர்கள் என்ன முகத்தப்படி பார்வை பார்த்தார். பார்த்துட்டு சொன்னாராம், மகான் ஹஜரத் அவர்கள் எவ்வளவுக்கு தெரியாதா, இது அனந்தர சொத்தல்லவா, இது அனந்தர சொத்தல்லவா, இது இன்ஹெரிட்டன்ஸ் ப்ராப்பர்ட்டி அல்லவா, இது எப்படி நான் பாவிக்க முடியும், இது எத்தனை பேருக்கு பங்கு போக வேண்டியது சொல்லி போட்ட குர்ஆனுடைய ஆயத்து சொன்னாங்க. குர்ஆன் சொல்லுது, மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன நஸீபன் மஃபூதா மிம்மா கல்ல அவ் கஸர. விட்டு விட்டு போகக்கூடிய பொருள் பெரிய ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கோ மேலும், சின்ன ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கோ மேலும், ஒரு பெனடோலாக இருக்கோ மேலும், இது அனந்தரக்காரர்களுக்கு மத்தியில எப்படி பங்கிட்டு கொடுக்கப்பட வேண்டும். மனைவிக்கு எத்தனை பங்கு, பாப்பாக்கு எத்தனை பங்கு, பேர பிள்ளைக்கு எத்தனை பங்கு, வளர்த்த பிள்ளைக்கு பங்கு இல்ல, பால் ஊட்டின பிள்ளைக்கு பங்கு இல்ல, வளர்ப்பு மகனுக்கு பங்கு இல்ல, இளைய மகனுக்கு பங்கு கூட, இரண்டாவது மகனுக்கு பங்கு குறையன்ற கன்செப்ட் இல்ல. சுபஹானல்லாஹ். இந்த ஒரு மையத்து மூத்தானா அந்த மையத்து பாதித்த பிரஷாக இருந்தாலும் இதுவும் அனந்தர சொத்துக்கு கீழே வர வேண்டிய விஷயம். வாப்பட மையத்து மூத்தானால் அந்த ஜனாசாவை அடக்கம் செய்வதற்காக வேண்டி மட்டும்தான் அந்த ஜனாசாவுடைய பணத்தை பாவிக்கிறது. எல்லாம கத்தம் கொடுக்க ஜனாசாவுடைய